ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஹாரர் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள், கோஸ்ட் ஸ்டோரிஸ் எதனா நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த திகில் சம்பவத்தை எனக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ் உண்மையிலேயும் சுவாரஸ்யமாகவும் திகிலூட்டும் வகையில் இருந்தது அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரர் ஸ்டோரிஸ் இன் தமிழ் இந்த டாபிக் உடைய எபிசோட் 4. இந்த எபிசோட் 4 நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு கோஸ்டீஸ் ஸ்பாட். ஹாண்டட் ஸ்கூல். குழந்தைகளுக்கு நம்ம எப்போவுமே ஸ்கூல் தான் இரண்டாவது வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா வீடுனாலே நம்ம அங்கே ஒரு சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அங்கேயும் சேஃப் இல்லைனா வாங்க இன்னைக்கான திகில் சம்பவத்துக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 15 வயசுடைய மிஷா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட நடக்குது. மிஷா அவங்களுடைய ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. டான்ஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணதுனால ஸ்கூல் விட்ட உடனே மிஷா தன்னுடைய 2 ஆண் நண்பர்களுடன் டான்ஸ் காம்படிஷனுக்காக போவாங்க. டான்ஸ் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸுக்காக போவாங்க. அதே போல் ஒரு நாள் ப்ராக்டிஸுக்காக போயிருக்கும்போது மிஷாவோட இன்னொரு பையனும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்நேரத்தில் கால் தடுக்கி அந்த மிஷாவுடைய ஃப்ரெண்டு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து அவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருந்தது. அதே நேரத்தில் அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஸ்கூலில் யாருமே அந்நேரத்தில் இல்லை. அந்த நேரத்தில் மிஷா உடனே ஸ்கூலில் இருக்கிற மெடிக்கல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ரூம் ஏற்கனவே பூட்டு இருந்தது. அதே நேரத்தில் மிஷாவுக்கு யாரோ எனக்கு பின்னாடி மேலே படிக்கட்டு மேலே அப்படியே ஏறி போகிற மாதிரி வந்துட்டு மிஷாவுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. உடனே மிஷா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாரோ இன்னமும் ஸ்டாஃபு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகாமல் யாரோ இன்னமும் ஸ்கூல்லே இருக்காங்க, நம்ம அவங்கள போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே படிக்கட்டு மேலே ஏறினவங்கள கூப்பிட்றதுக்காக மிஷா அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டுருக்காங்க. ஓடிக்கிட்டே கடைசியாக மிஷா ஸ்கூலுடைய 3rd ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. அந்த 3rd ஃப்ளோரில் ஸ்டாஃபை தவிர்த்து யாருமே வந்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போகவே கூடாது. அதனால் மீஷா படிக்கட்டுக்கிட்டே இருந்து ஸ்டாஃப் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சார் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அந்த ஃப்ளோர்லேருந்து யாருடைய சத்தமும் யாருமே வெளியே வரவே இல்லை. உடனே மீஷா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு ரூம் இருந்திருக்கு. ஆனால் அந்த ரூம் ஏற்கனவே பூட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் மிஷாவுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மனப்பிராந்தியாக இருக்கோம், நம்மளாவே இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே போக ட்ரை பண்ணுறாங்க. திரும்பி நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ரூம்லேருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி மிஷாவுக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அந்த ரூமை மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த ரூமில் போடப்பட்டிருந்த அந்த பூட்டு கழண்டு அப்படியே கீழே விழுந்திருந்தது. ரொம்பவே பயந்து போயிருந்த மிஷா இருந்தும் வந்துட்டு நம்ம அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ரூமில் கண்ணாடி கிட்ட ஜன்னல் கிட்ட யாரோ அந்த ஜன்னல் பக்கமாக நின்று வெளிப்புறமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு உருவம் வந்துட்டு அந்த ஜன்னலில் வந்துட்டு தெரியுது. மீஷா நம்ம இவரை கூப்பிடலாம், நம்ம ஃப்ரெண்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கீழே விழுந்தார் இல்லைங்களா, இவர் ஹெல்ப் பண்ணுவார் அவனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜன்னல்கிட்ட நின்றிருந்த மனுஷன் எந்த ஒரு பதிலும் கொடுக்கவே இல்லை. நேரத்தில் மிஷா ரொம்பவே வந்துட்டு பதட்டத்தில் இருந்திருக்காங்க. இருந்தும் மறுபடியும் நம்ம அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம்
அந்த ரூமுடைய கதவு தானாகவே அப்படியே மூடிக்கிச்சு. ரொம்பவே பயந்து போயிருந்த மிஷா கொலை நடுங்கி போய் அந்த கதவு கிட்ட போகிறாங்க. போய் அந்த கதவை நம்ம திறக்கலாம் அப்படின்னு திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவு திறக்கவே முடியலை. அந்த நேரத்தில் மிஷாவுக்கு அந்த ரூமில் இருந்த அந்த ஜன்னல்கிட்ட இருந்த நபர் வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு முறையில் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்ட மீஷாவுக்கு கதி கலங்கி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி அவனும் ரொம்பவே பயங்கரமான முறையில் அந்த நபர் அந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபர் சிரிக்கிற சத்தம் ரொம்பவே பயங்கரமாக ஆகிக்கிட்டு இருந்தது. மீஷாவுக்கு திரும்பி பார்க்கக்கூட தைரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே பயந்து போயிருந்த மீஷா அந்த கதவை ரொம்பவே ஃபோர்ஸாக வந்துட்டு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாராவது இருக்கீங்களா, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போய் கதவை தட்டுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு மிஷாவுடைய கழுத்தில் ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு காற்று வந்துட்டு அடிக்கிறது உணர்றாங்க. ரொம்பவே பயந்து போயிருந்த மிஷா திரும்பி அந்த ஜன்னல் பக்கமாக பார்க்குறாங்க. எந்த நபர் அந்த ஜன்னல் பக்கமாக நின்றுட்டாரோ அதே நபர் மீஷாவுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு முகத்தோட சிரித்த மாதிரி எல்லா பல்லுகளும் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு முகத்தோட மீஷாவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்பவே பயந்து போயிருந்த மீஷா அந்த நேரத்தில் கொலை நடுங்கி போயிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு முன்னாடி நின்றிருந்த நபர் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு முகத்தோட மீஷாவுடைய 2 கைகளையும் பிடிச்சு முன்னாடி இழுக்கிறாரு. முன்னாடி இழுத்து ரொம்பவே மீஷாவுடைய முகத்தில் தன்னுடைய கை விரல்களால் கை நகத்தால் கீற ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ரொம்பவே பயந்து போய் கடைசியில் மீஷா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக ஆரம்பித்தவங்க ரொம்பவே ஜோராக அழுகிறாங்க. சத்தம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அந்த நபர் மீஷாவுடைய வாயை வந்துட்டு கை வச்சு அடைக்க பார்க்குறாரு. மீஷாவுடைய கத்துற சத்தத்தை கேட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த 2 பசங்களும் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டுடைய உதவியோட எங்கேருந்து அந்த சத்தம் வந்ததோ அதே ரூமுக்கு, அதாவது அந்த 3rd ஃப்ளோரில் இருக்கிற மீஷா இருக்கிற ரூமுக்கே இந்த செக்யூரிட்டி கார்டு ப்ளஸ் 2 பசங்களும் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்க 3 பேரும் மீஷா இருக்கிற ரூமுக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா மீஷா அந்த ரூமில் கீழே கடந்திருக்காங்க அழுதுகிட்டே. ஆனால் அவங்களுடைய பக்கத்தில் அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அந்த நேரத்தில் மீஷாவுடைய உடைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிழிஞ்சிருந்தது. அதே நேரத்தில் முகத்தில் அந்த நபர் கை நகத்தால் ரொம்பவே கீறி இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். உடனே மீஷா அவருடன் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே அந்த 3 பேர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட செக்யூரிட்டி கார்டுக்கு கொலை நடுங்கி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த 3 பசங்க கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அதாவது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நபர் இருந்தார். அவர் இந்த ஸ்கூலில் கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். கிளீனிங் வேலை பார்க்குறதுமே இல்லாமல் சில பெண்களை தவறான முறையில் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பல பெண்களிடம் தவறான முறையில் பார்க்குறது பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. பிரின்சிபல் அதுக்கப்புறம் அந்த நபரை கூப்பிட்டு, நீ இந்த வேலைக்கே வேணாம், இந்த ஸ்கூல்லே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலிருந்து நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் நம்மளை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3rd ஃப்ளோரில் இருந்த அந்த ரூமில் அந்த ஜன்னல் வழியாக கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த நபர் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் சில நாட்கள் வரைக்குமே அவருடைய பாடி வந்துட்டு தேடுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாடி கிடைக்கிற நேரத்தில் அவருடைய பாடி ரொம்பவே அழுகி போயிருந்தது அப்படின்னே சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் இறந்ததிலிருந்தே அவருடைய ஆத்மா அந்த ஸ்கூலில், முக்கியமாக அந்த ரூமில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற 3rd ஃப்ளோரில் யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி வச்சுருந்துருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு அப்புறம் மீஷா ரொம்பவே மன அளவில் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருந்தாங்க. அதனால் கொஞ்ச நாள் வரைக்குமே அவங்க ஸ்கூலுக்கே போகலை. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி
அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி ஜாயின் ஆகிடுறாங்க. ஆனால் மீஷா என்றைக்குமே அந்த ரூமில் பார்த்த அந்த பயங்கரமான முகத்தை மறக்கவே மாட்டா அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான ஹாரர் ஸ்டோரி. இந்த ஹாரர் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹாரர் ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில், ரியல் லைஃப்பில் எதனா ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மூலியமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அப்படி வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய சம்பவம் ஒன்று உண்மையிலேயும் த்ரில்லிங்காக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ தான் நம்மளுடைய கோஸ்டிஸ் ஸ்பாட்டுடைய எபிசோட் 4. கண்டிப்பாக இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சுவாரஸ்யமான திகில் சம்பவத்தில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.